ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிசிக்ஸில் தேர்ட் லெசனில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கேள்வின்னு கூட சொல்லலாம். மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்டோட லெசன்ஸ்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் அலாங் தி ஆக்சிஸ் ஆஃப் கரண்ட் கேரிங் சர்க்குலர் காயில். அப்போது நம்ம ஆல்ரெடி லாங் கண்டக்டர் பார்த்துட்டோம். அந்த லாங் கண்டக்டர்னால் பயோட் சாவர்ட்டில் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். அந்த பயோட் சாவர்ட்டில் யூஸ் பண்ணி பார்த்த அந்த லாங் கண்டக்டரு இந்த வருஷம் பப்ளிக்கில் கண்டிப்பாக கேட்குறாங்க. அது ஐ பட்டனில் கொடுக்குறேன், பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், அது பாருங்கள். அண்ட் ஆல்சோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் அலாங் தி ஆக்சிஸ் ஆஃப் தி கரண்ட் கேரிங் சர்க்குலர் காயில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான கேள்வி. எதை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம் அப்படின்னா பயோட் சாவர்ட் லா. ஸோ இங்கே சர்க்குலர் காயில் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கிறது வச்சு பார்த்தாலும் நமக்கு தெரியும். ஒரு காயில், ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. ஒரு காப்பர் கம்பி எடுத்து ஒரு வட்டமாக சுற்றிக்கங்க. அப்போ சுற்றினீங்கன்னா எப்படி இருக்கும்? இப்படி ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ ரைட்டு, இப்படி ஒரு ஷேப்பில் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு ஓவல் ஷேப்பில் சுற்றிக்கலாம். ஓகே, அதான் சர்க்குலர் காயில் அப்படிங்கிறாங்க. ரைட், இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த ஃபுல் லென்த்தில், அதாவது ஃபுல் கண்டக்டரில், அதாவது சர்க்குலர் காயிலில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். எனி பாயிண்ட் பி. இந்த பாயிண்ட் பிங்கிறது எங்கே வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பாயிண்ட் பி இங்கே எடுத்துக்கிறேன். நீங்கள் இங்கேயும் எடுத்துக்கலாம், எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு இதை பொறுத்து பார்க்க போகிறீங்க. ஓகேவா? ஆல்ரெடி இந்த சர்க்குலர் காயிலில் என்ன ஆகுது? ஒரு கரண்ட் போகுது. இந்த கரண்ட்டு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். எப்படி? இந்த சர்க்குலர் காயிலில் இந்த கரண்ட் எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த கரண்ட் கேரிங் சர்க்குலர் காயிலில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு நான் எப்படி பார்க்க போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல பார்க்க போகிறேன் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் எடுக்கிறேன். இப்போ நான் ஹோல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்காமல் ஸ்மால் லென்த் எடுத்துக்கிறேன். அந்த ஸ்மால் லென்த் இந்த ஏரியாவில் எடுத்துக்கிறேன், டிஎல்னு வச்சுக்கலாம். இந்த ஏரியாவில் ஒரு ஸ்மால் லென்த் டிஎல்னு வச்சுக்கலாம். நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இங்கே எடுக்கிறனால இந்த சைடு எடுக்கிறேன். அப்போ இதோட பேர் நான் இந்த பாயிண்ட்டோட பேர் சின்னு கொடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட்டோட பேர் டின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸாக நான் ஜாயின் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? ஈக்குவல் டிஸ்டன்ஸாக நான் ஜாயின் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கிளோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஆர், என்ஆர், கேபிட்டல் ஆர். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டயாமீட்டர் வரைஞ்சிக்குவோம். அப்போ இதனோட ரேடியஸ் அப்படின்னா பாதி தானே. பாதிங்கிறது கேபிட்டல் ஆர். ஓகே, ரைட். அப்போது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் இப்படி. ஸோ இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ரைட்டா? அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது மூலிமா இங்கே 2 காம்பனண்ட் வரப்போகுது. அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வெர்டிக்கல் லைன் நம்மளே எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் ஓன்னு எடுத்து, இந்த பாயிண்ட் ஓலேருந்து இந்த பிங்கிற டிஸ்டன்ஸ் முடி பார்த்திங்கன்னா, பிங்கிற பாயிண்ட் முடி டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இசட்டுன்னு வச்சுக்கலாம். அப்போ இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும்ல, இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும்ல. இந்த டிஸ்டன்ஸும் சேம் தான், இந்த டிஸ்டன்ஸ் சேம் தான் நான் சொன்னேன். ஏன்னா இது ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ன்னு நான் சொன்னேன். அப்போ இது 6, இது 6, அவ்வளோதான். இது கேபிட்டல் ஆர். இதை எதுவுமே சேஞ்ச் பண்ணிடாதீங்க, அப்புறம் உங்களுக்கு வேல்யூஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். ரைட், இப்போ இங்கே 2 காம்பனண்ட் வரும்னு. ஸோ ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் காம்பனண்ட் ரைட் போட்டாச்சு, அண்டு ஹரிசாண்டல் காம்பனண்ட். ஸோ எதுக்காக பிரிக்கிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த 2 காம்பனண்ட் வச்சு நம்ம சொல்லிடலாம் எது பேரலல் எது பர்பெண்டிகுலர் அப்படிங்கிறது. அப்போ எது பேரலல் அப்படின்னா டிபி காஸ் தீட்டா. காஸ் ஃபைன்னு தான் நம்ம இப்போ, அதனால் காஸ் ஃபைன்னு வச்சுக்கலாம், டிபி காஸ் ஃபை. ஸோ இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள். நம்ம எதுக்காக இந்த ஆங்கிள் போடுறோம் அப்படின்னா, இது ரெண்டும் பர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஆங்கிள் மேக் ஆகுது. ஸோ அதனால் ஃபைன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வெர்டிக்கலுக்கு டிபி சைன் ஃபை அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதுவும் டிபி சைன் ஃபை அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிபி காஸ் ஃபை, டிபி காஸ் ஃபை, டிபி சைன் ஃபை, டிபி சைன் ஃபை, ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஸோ இதை வச்சு ஏதாவது யூஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான்.
சரிங்களா? இதை வச்சு நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம், நல்லா கேட்டுக்கோங்க. ஹரிசோண்டலில் வந்து பார்த்தீங்கன்னா டிபி காஸ் ஃபை டிபி காஸ் ஃபை, நம்ம காஸ் தீட்டாங்கிறது எப்பவுமே ஹரிசோண்டல் தான் அப்படிங்கிறது நம்ம எடுப்போம் இல்லைங்களா? வெர்டிக்கல் எப்படியுமே சைன் தீட்டான்னு எடுப்போம். ஸோ அந்த கான்செப்டில் தான் நான் பண்ணியிருக்கேன், விச் மீன்ஸ் பர்பெண்டிகுலர் வித் ஈச் அதர் சைன் தீட்டாங்கிறது. ஸோ அதுக்கு மேலே இங்கே ஃபைன்னு வச்சுருக்கேன். ஸோ அப்போது இந்த காயிலேருந்து சென்டர்லேருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இசட்டு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே ரொம்ப முக்கியம் என்னென்னா இந்த கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா டெரிவேஷன்ஸ் போட்டுடலாம். ஸோ பயோட் சாவர்ட்டில் என்ன சொல்கிறாரு? பயோட் சாவர்ட்டில் வந்து டிபி வெக்டார் ஃபார்மில் எழுதிக்கலாம். பயோட் சாவர்ட்லா ஓகேவா? ஸோ டிபி பயோட் சாவர்ட்லா என்ன சொல்கிறாருன்னா டிபி வெக்டார் அப்படின்னா μ0/4π ஐடியல் சைன் தீட்டா டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இங்கே நான் வந்து யூனிட் வெக்டார் கே கேப்னு வச்சுக்கிறேன், நீங்கள் என் கேப்னு வச்சுக்கலாம், என் கேப் வச்சுக்கலாம் ஓகேங்க, யூனிட் நார்மல் வெக்டார். ஸோ இங்கே நான் 5 யூஸ் பண்ணுறேன், ஆங்கிள் 5 யூஸ் பண்ணுறதுனால இங்கே நான் 5 வச்சுக்கிறேன். பெரிய சேஞ்செல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் தீட்டானே வச்சுக்கலாம் ஓகேவா? 5 வச்சா கொஞ்சம் புக்கில் இருக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ரைட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே வந்து ஸ்மால் லென்த் வந்து டிஎல் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். எதுக்காக நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல தான் நான் வந்து மேட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த டிஎல் வச்சு இந்த ஸ்மால் எலமெண்ட்டை வச்சு நான் ஃபுல் லென்த்தையும் கண்டுபிடிக்கணும். அந்த ஃபுல் லென்த்துக்கு நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா இன்டகிரேஷன் பண்ணி கண்டுபிடிக்க போகிறேன். நல்லா கேட்டுக்கோங்க, இந்த ஃபுல் லென்த்துக்கு நான் கண்டுபிடிக்க போகிறேன், மேட்டிக் ஃபீல்டில் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா இன்டகிரேஷன் பண்ணணும். இந்த ஸ்மால் லென்த்துக்கு இன்டகிரேஷன் பண்ண தேவையில்லை. ஸோ அப்போது இங்கே ஆங்கிள் எப்படி இருக்குது? இங்கே பாருங்கள், இந்த ஆங்கிள் இப்படி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா, ஆங்கிள் எப்படி இருக்குது? ஸோ இது வந்து கரண்ட்டு ஐடியலுக்கும் இந்த ரேடியஸ்க்கும் ஐடியலுக்கும் இந்த ஐனா என்ன கரண்ட்டுக்கும் இந்த டிஎலுக்கும் ஐ இன்ட்டு டிஎல் இந்த ரேடியஸ்க்கும் இது 90 டிகிரியில் இருக்குது. இங்கே ஒரு ஆங்கிள் 5 எடுத்துக்கலாம் ஓகேவா? ஸோ இது மென்ஷன் பண்ணணும், அது ஆங்கிள் பிட்வீன் ஐடியல் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கனா ஐடியலுக்கும் இந்த ஆருக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டேரெக்டாகவே இன்டெக்ரல் பண்ணிடலாம், ஏன்னா வந்து மொத்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்ச ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிளாக பண்ணிடுவோம், எல்லாத்தையும் வெளியெடுத்துடலாம், ஸ்மால் எலமெண்ட் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக போடலாம். டிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பாருங்கள் μ0/4π கான்ஸ்டன்ட்டு வெளியே எடுத்தாச்சு. ஐ வந்து கான்ஸ்டன்ட் கரண்ட் வெளியே தான் இருக்கணும். டிஎல் நம்ம அங்கே வச்சுக்கலாம், sin φ மட்டும் எடுத்துக்கலாம். sin φ வந்து நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஆருங்கிறதும் நம்ம வந்து ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் இல்லை பித்தகாரஸ் தியரம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்முலா வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ கே கேப் யூனிட் வெக்டார் வெளியே எடுத்துக்கலாம். பேலன்ஸ் என்ன இருக்குது? டிஎல்லை மட்டும் இன்டகிரேட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ ஏன் இன்டகிரேட் பண்ண வேண்டாம்னு நான் சொன்னேன் எல்லாத்துக்கும் ரீசன் இல்லைங்களா? sin φனா ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் வச்சு பண்ணிக்கலாம். ஆருக்கு டிஸ்டன்ஸ் தானே, அப்போது சம் லைக் ட்ரையாங்கிள் ஃபார்முலா எடுத்து நம்ம பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த டிஎலுக்கு மட்டும் நான் இன்டெக்ரல் பண்ணுறேன் ஓகேங்களா? ஸோ அப்போ டிஎல்லோட லிமிட் என்னது? சர்க்குலரோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πr. சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது? 2πr. இதில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறது என்னன்னு நான் சொல்கிறேன். இங்கே கேபிட்டல் ஆர்ன்னு இருக்குது, இங்கே கேபிட்டல் ஆர்ன்னு இருக்குது, தப்பி தவிர இங்கே ஸ்மால் ஆர்ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு தப்பாயிடும். ஸோ அப்போ இந்த ஆர் கூட இது வந்து ரிலேட் ஆகும் ஓகேங்களா? அப்போ கேபிட்டல் ஆருங்கிறது என்னது? ரேடியஸ் ஆஃப் தி சர்க்குலர் காயில் ஓகேவா? ஆருங்கிறது இந்த ஸ்மால் ஆர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சர்க்குலர் காயில் டு தி பாயிண்ட் பி, அந்த காயிலேருந்து அந்த பாயிண்ட் பி வரைக்கும் டிஸ்டன்ஸ் ஓகேவா? சரி ஓகே, இந்த டிஎல்ல இன்டெக்ரல் பண்ணுவோம். கீழே லோவர் லிமிட் என்ன? 0. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது டிபி வெக்டாரை இன்டெக்ரல் பண்ணால் என்ன ஆகும்? பி வெக்டார். ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போச்சு இல்லையா? ஸோ அப்போது கான்ஸ்டன்டெல்லாம் அப்படி எழுதுவோம். μ0/4π I sin φ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் கே கேப் முடிஞ்சு போச்சு. டிஎல் இன்டெக்ரல் பண்ண என்ன வரும்? எல். ஸோ 2πr 0. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. அடுத்து பி வெக்டார் μ0 டிவைடட் பை 4π I sin φ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் கே கேப். எந்த சேஞ்சுமே நான் பண்ணல. இந்த எல்லுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்? 2πr நான் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்னு சொல்லுவாங்க. இந்த எல்லை நான் இன்டெக்ரல் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அப்பர் லிமிட் எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். மைனஸ் லோவர் லிமிட் என்னது? 0. மைனஸ் லோவர் லிமிட் என்னது?
0. ரொம்ப போட்டு நான் குழப்ப விரும்பலை. அப்போ இந்த லோவர் லிமிட்டை நம்ம ஒமிட் பண்ணிக்கலாம் 0ங்கிறதுனால. ஓகே, அப்போ நமக்கு என்ன தேவை? 2πr மட்டும் தான் தேவை. மறந்துடாதீங்க, இன்டெகிரேஷனே தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்கோங்க. 2πrங்கிறது அப்பர் லிமிட், மேலே இருக்க லிமிட்டு, மைனஸ் லோவர் லிமிட். ஏன் 0 எடுக்கலன்னா 0 வேல்யூ இல்லாதது, வேல்யூவே இருக்காது, அதனால எடுக்கலை. ஸோ இந்த 4πயும் இந்த 2πயும் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே வெறும் 2 இருக்கும். ரைட் தானே? இந்த ஆரையும் கொண்டு போய் கேன்சல் பண்ணிடாதீங்க, அது தப்பாயிரும். இப்போ b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு μ0 I sin phi டிவைடட் பை 2r ஸ்கொயர். ரொம்ப சிம்பிள். இந்த ஆர் நம்ம இங்கே வச்சுக்கலாம். எந்த ஆர்? இந்த ஆர் நம்ம இங்கே வச்சுக்கலாம். கே கேப். ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. μ0 I கேபிட்டல் ஆர் sin phi கே கேப் 2r ஸ்கொயர். ஸோ தட்ஸ் இட். ஸோ இப்போது நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா இந்த sin phiயும் இந்த ஆரும். இப்போ இந்த sin phi கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். நீங்கள் இதுவும் எடுத்துக்கலாம், இதுவும் எடுத்துக்கலாம். நான் இது எடுத்துக்கிறேன். இங்கே ஆங்கிள் இருக்குது எனக்கு, நான் இதை எடுத்துக்கிறேன். அப்போது sin phi அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் நமக்கு தெரியும். ரைட்டா? அப்போது இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் என்னது? இது. அப்போ இது ஆர். நான் பார்க்கறது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் திஸ் ஒன். ரைட்டா? ஹைபாட்னியூஸுங்கிறது என்னது? இப்போ இந்த ஆர். நம்ம அப்படியே டைரெக்டாக போட்டுற முடியாது, இதுக்கு ஒரு பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணணும் இந்த ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேவா? அப்போ ஆர் ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் தான் என்னது? தியரம். என்னது? பித்தகரஸ் தியரம். ஸோ ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் என்னது? ஆர். ஆர் ஸ்கொயர் போட்டாச்சா? ஆப்போசிட் ஸ்கொயர் என்னது? ஆப்போசிட் வந்து என்னது? ஆர் ஸ்கொயர் போட்டாச்சா? அட்ஜசன்ட் ஸ்கொயர் என்னது? இசட் ஸ்கொயர் போட்டாச்சா? இப்போ நமக்கு ஆர் ஸ்கொயர் கிடச்சிருச்சு. நமக்கு என்ன தேவை? ஆர் தேவை. அப்போது இந்த ஸ்கொயர் அந்த சைட் போச்சுன்னா ரூட் ஆயிரும். ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். ஸோ நீங்கள் இப்படி போட்டு தான் கண்டுபிடிக்கணும். டேரெக்டாகவே sin phi கண்டுபிடிச்சி இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிடக்கூடாது. சரியா? இதுதான் அந்த ஆர். அப்போது இங்கே நான் போட்டுறேன் ஆர் டிவைடட் பை இந்த ஆரோட ஆன்சர் என்ன? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். பார்த்தீங்களா? இப்போ sin phiயோட வேல்யூ என்ன? ஆர் டிவைட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். இதை தான் நான் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு μ0 I r. இப்போது sin phiக்கு பதில் என்ன இருக்குங்க? ஆர். கீழே என்ன இருக்குன்னு நம்ம அப்படியே எழுதிடுவோம், 2r ஸ்கொயர். ஓகேவா? நான் கீழே எடுத்துக்கிறேன், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கீழே சப்ஸ்டியூட் ஒவ்வொன்றா பண்ணுவோம். ஆர். அப்போ ஆர் sin phi ஆர்ன்னு எழுதிட்டேன். நல்லா பாருங்கள், sin phiக்கு நான் ஆர்ன்னு எழுதிட்டேன். பாக்கி என்ன இருக்குது? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். இது நான் கீழே தானே எழுத முடியும், டினாமினேட்டரில் தானே எழுத முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து கே கேப். ரொம்ப சிம்பிள். இந்த ஆர் இன்ட்டு ஆர் வந்து என்ன ஆயிரும்? ஆர் ஸ்கொயர் ஆயிரும். நான் இங்கேயே மாற்றிக்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்? இந்த sin phiயோட வேல்யூ எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஆர் இன்ட்டு ஆர் ஸ்கொயர். இது வந்து கீழே இருக்குது, டினாமினேட்டருக்கு அப்படியே வச்சுட்டேன். இப்போ நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஆர் ஸ்கொயர். அப்போ ஆல்ரெடி ஆர் ஸ்கொயர் இங்கே இருக்கா? அப்போ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதுதான். அப்போ என்ன வரும்? b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு μ0 I ஆர் ஸ்கொயர் 2 ஆர் ஸ்கொயரோட வேல்யூ என்ன? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். ரைட்டா? அடுத்து என்னது? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்ம ரூட் போடணும். ஓகேவா? ஏன்னா ஆரோடது என்னது? ரூட் வரும். ஓகேவா? ஸோ அப்போது இங்கே ரூட் வரும், மறந்துடாதீங்க. அண்ட் ரூட் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். சேஞ்சஸ் புரிஞ்சுதா? ஸோ ஆரோட வேல்யூ ரூட் இருக்குது, ரூட் விட்டுட்டேன். இப்போ இந்த ரூட் வந்து நீங்கள் இங்கே போடணும். எதுக்கு பதிலாக? இந்த sin phiக்கு பதிலாக இது போடுற வேல்யூவில் இந்த ரூட் வந்து நீங்கள் போடணும். போட்டாச்சு. ஸோ இப்போது இந்த வேல்யூ எப்படி வந்துடும் உங்களுக்கு புரியும். ஆர் ஸ்கொயரோட வேல்யூ என்ன? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் வந்துருச்சா? ஸோ அப்போது இது ரெண்டையும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்டூ பண்ண போகிறேன். இது 1/2ன்னு அர்த்தம், இது சாதாரண அர்த்தம், சாதாரண பவர் 1ன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு μ0 I ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஹோல் டு தி பவர் ஆஃப் 3/2. என்ன சார் டப்புன்னு போட்டிங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம் நீங்கள். என்னன்னா இந்த ரூட் ஒன்று இருக்குது, இங்கே வந்து சாதா வேல்யூ இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்படி ஒரு வேல்யூ இருக்குதுன்னு வச்சுக்கலாம், இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்படி தானே இருக்குது. இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு.
அப்போ இது ரூட்டில் இருக்கும்போது நம்ம வந்து ரூட்டில் வந்து இது 1/2ன்னு எழுதலாம். இது வந்து பவர் 1ன்னு அர்த்தம். அப்போது இன்டூவில் என்ன ஆகும், ஒரே நம்பர் இருந்தால் பவர் ஆட் ஆகும். அப்போ 1 + 1/2 1 + 1/2 எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 1 + 1/2 ரைட்டா, இப்படி எழுதலாம் தானே. அப்போ 1 + 1/2 என்னது 3/2. இது ரொம்ப பேசிக், ஓகேவா, ரொம்ப பேசிக்கு, இது தேவையில்லை நமக்கு. இப்போ அப்படி தான் இங்கே 3/2ன்னு போட்டால் இது 2 இன்ட்டு பண்ணி, ஓகே ரைட். இப்போது நமக்கு வேல்யூ கிடச்சிருச்சு. திஸ் இஸ் தி டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் along the axis of current carrying circular coil அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு சின்ன வேலை இருக்குது. இங்கே வந்து இந்த கரண்ட் கேரிங் சர்க்குலர் காயிலில் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நடக்கும். இந்த டர்ன்ஸ்னால் இந்த கரண்ட் சுழற்சி ஆகிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்போம். n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அதனால் n டர்ன்ஸ் அப்படின்னு நான் இங்கே போட்டுக்கிட்டு B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு μ0I n இன்ட்டு r² டிவைடட் பை 2r² ப்ளஸ் z² ஹோல் டு தி பவர் ஆஃப் 3/2. எதாவது டவுட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, அந்த n டேர்ம்ஸ்னால் n டைம்ஸ்னு அர்த்தம். அப்போ n டைம்ஸ்னு என்ன, n நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த காயிலில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு. n நம்பர் ஆஃப் டைம்ஸ்னா என்ன, மல்டிபிள். அப்போ மல்டிப்ளை தான் நான் பண்ணியிருக்கேன், இந்த எண்ணை தூக்கி மல்டிப்ளை பண்ணிட்டேன், அவ்வளோதான் ரைட்டா. அப்போது இது ஒரு ஆன்சர். இப்போது சப்போஸ் இந்த டிஸ்டன்ஸே இல்லை, அதாவது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் பிங்கிறது சென்டர் ஆஃப் காயில் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். எங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம், மேக்னெட்டிக் ஃபீல்டு சென்டர் ஆஃப் காயிலில் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஆக்டிங் அப்படின்னு வச்சா இசட்டோட வேல்யூ என்ன வரும், 0. ஏன்னா இசட்டே இருக்காது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ இங்கே பாயிண்ட் பியில் தான் நம்ம பார்த்தோம். அப்போ நான் இந்த டிஸ்டன்ஸே எடுக்கலை, நான் வந்து இங்கே தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு பார்க்குறேன். அப்போது இங்கே இருந்தால் Z = 0 தானே, மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே வச்சா Z = 0 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் ஏ சென்டர் ஆஃப் காயில், அதாவது சென்டர் ஆஃப் காயிலில் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0 அப்படிங்கிறது மேத்தமேட்டிக்கலாக சொல்கிறாங்க. இப்போ Z 0னா இது போயிடும் ரைட்டா, இங்கே 0 ஆயிடும். அப்போ பாக்கி என்ன இருக்கும், B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு μ0I n r² 2r² ஹோல் டு தி பவர் ஆஃப் 3/2. ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணலாமா, கேன்சல் பண்ணலாம். இப்போ B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 கேன்சல். அப்போ கீழே என்ன இருக்குது, r³ இருக்குது. அப்போ μ0 அப்போ k கேப்பை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும், யூனிட் நார்மல் வெக்டரை, அதை மறந்துடாதீங்க. ஸோ μ0I n r² டிவைடட் பை 2, ஓகேவா. அப்போது r³, அப்போ இந்த k கேப் அப்படியே போட்டிருக்கேன், r³ r² கேன்சல். அப்போ μ0I n இங்கே r² போச்சு. அப்போ பாக்கி என்ன இருக்கும், 2r k கேப். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன நடந்திருக்கு. μ0I n டிவைடட் பை 2r, ஏன்னா இங்கே r போய் ஒரு r தான் இருக்கும். இந்த கே கேப்பை எல்லா இடத்துலையும் போட்டுட்டு வாங்க, பிகாஸ் வி ஆர் டூயிங் இட் வெக்டார் ஃபார்மில் போட்டுட்ருக்கோம், ஓகேங்களா. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம வெக்டார் ஃபார்மில் போட்டுட்ருக்கோம். தயவு செய்து அந்த கே கேப்பை விட்டுறாதீங்க, மார்க் போக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு புரியும், ஓகேங்களா. குழப்பம்னு நினைக்கிறேன், அப்படியே மெதுவாக பாருங்கள் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு படம் போடுங்க, படம் போட்டுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு 4 லைன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கரண்ட் போகுது காயிலில், அண்டு ஸ்மால் லென்த் எடுக்கிறோம், பாயிண்ட் P எங்கே எடுக்கிறோம், டிஸ்டன்ஸ் எப்படி எடுக்கிறோம், அவ்வளோதான். படிக்கவே தேவையில்லை. பயாட் சாவட்டில் யூஸ் பண்ணுறோம், கால்குலேஷன் போடுறோம், அவ்வளோதான். ஸோ இங்கே மட்டும் மென்ஷன் பண்ணிடுங்க, இந்த இடத்துல ஆங்கிள் பிட்வீன் ஐடியல் அண்ட் R இஸ் 90 டிகிரி அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க ஒரு இடத்துல. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு கன்க்ளூஷன் எதுவும் இல்லை, பட் இந்த லைனை மறந்துடாதீங்க. எப்போவுமே Z = 0 when the magnetic field acting in the center of the coil. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் கொஸ்டினோட நெக்ஸ்ட் வீடியோட வர்றேன். ஸோ உங்களுக்கு புரியலன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இன்னொரு வாட்டியும் நான் சொல்லித்தரேன். அண்டு அந்த லாங் கண்டக்டரை பார்த்துட்டு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.